வணக்கம். சமீபத்தில் ஒரு போராட்டத்தை பற்றி பார்த்தேன். அதில் வந்து நிவேதா பேச்சுராஜ் வந்து நாய்களுக்கு ஆதரவாக வந்து போராடிட்டு இருக்காங்க. நாய்கள்லாம் கொல்லக்கூடாது, நாய்களுக்கு வந்து நாய்கள் கடிக்கிறது வந்து ரொம்ப அவதிக்குரிய விஷயம்தான், அதை அரசாங்கம் தடுக்கணும், நீங்கள்லாம் வந்து என்ஜிஓ கிட்ட இதெல்லாம் பொறுப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் கொடுத்துடலாம். ஆனால் நாய் கடித்து சாகுறவங்களுக்கு என்ன ஒரு இது அப்படின்றது தெரில. நாய் கடித்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா அவங்களும் ஒரு தீர்வு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே எஜுகேட் பண்ணணும், நம்ம ரேபிஸ் ஊசி நம்ம போட்டுக்கிறணும் அப்படின்றாங்க. இங்கே கொரோனா ஊசி போகிறதுக்கே மனுஷன் பயப்பட்டுக்கிட்டு இருக்கான், இல்லை ரேபிஸ் ஊசி போட்டுக்கிட்டு நம்மெல்லாம் போகணும் அப்படின்றதுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி துபாய் போயிடுவாங்க. நம்ம தான் இங்கிட்டு அல்லோலப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். அதனால் நாய் பாட்டுக்கு தெரியுது, நம்ம ஒழுக்கமாக தான் இருக்கிறோம், நம்மளும் ஒழுக்கமாக தான் இருந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். இதில் வந்து நாய்க்கு ஆதரவாக போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சர்ச்சைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த நாய் பாப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையா, அடுத்த படம்லாம் இல்லையா என்று தெரில. சரி, ஓகே, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாட்டு நாய்கள் இருக்குது, ஃபாரின் பிரீட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்கவுங்க வீட்டில் வச்சு பாதுகாத்துக்கிறாங்க, அதுக்கு முறையாக பராமரிப்பு இருக்கிறாங்க. திருநாய்களில் தான் இது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டு, திருநாய்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இவ்வளோ பண்ணணும் அப்படின்றாங்க. இங்கே நம்மளுக்கே வந்து ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மண்டை காய்ச்சல் இருக்கிறோம். இதில் நாய்க்கு வந்து போராட்டம் பண்ணி இதுக்கு ஒரு குரூப் தெரிஞ்சு, ஏப்பா ஏய் வேலையை பாருங்க பாப்போம், வேலையை பாருங்க, நம்மளும் வேலையை வெட்டியை பார்ப்போம். நன்றி, வணக்கம். வேலைக்கு லேட்டமாச்சு, நாய் பாப்பா பார்த்துக்கலாம். பாய் பாய் பாய்.